அந்த இரவு தெருவெங்கும் வண்ணங்களின் திருவிழாவாக இருந்தது. தீபாவளியின் உற்சாகம் வானில் மின்னியது. சிறுவர்களின் சிரிப்பொலிகளும் பளிச் படார் என்ற பட்டாசு சத்தங்களும் காற்றை நிறைத்தன. வீட்டிற்கு வீடு குழந்தைகள் தங்கள் பெற்றோர் வாங்கி கொடுத்த விதவிதமான பட்டாசுகளை வெடித்து ஆரவாரம் செய்தனர். ஆனால் வீட்டின் படியில் அவீர் என்ற சிறுவன் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கையில் எந்த பட்டாசும் இல்லை. அவன் விழிகள் மட்டும் சுற்றியுள்ள ஆரவாரத்தை கவனித்தன. அவீரின் அருகிலே அவர்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி ஜாக் உடம்பை குறுக்கி காதுகளை செவிட்டில் ஒட்டி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அவனது அப்பா அருணும் அம்முவும் குழப்பத்துடன் அவன் அருகே வந்தனர். என்னப்பா இது, எல்லாரும் பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் அமைதியா உட்கார்ந்திருக்க, உனக்கு வெடிக்க பிடிக்கலையா என்று பாசத்துடன் கேட்டார்கள். அவீர் சற்றும் தயங்கவில்லை. அவன் தன் நாய்க்குட்டி ஜாக்கை மெதுவாக தடவி கொடுத்தவாறே நிதானமான குரலில் கூறினான், இல்லம்மா, எல்லாரும் வெடிக்கிற பட்டாசு சத்தத்துக்கு நம்ம ஜாக் ரொம்ப பயந்து நடுங்குது பாரு. எல்லா நாய்களும் பறவைகளும் இதே மாதிரி தான் பயந்து போயிருக்கும் இல்லையா? எனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வெடிக்காம இருக்கேன். அவீரின் பதிலை கேட்டு அருணும் அம்முவும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். அந்த சிறிய வயதில் தன் சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு வாயில்லா ஜீவனின் துயரத்தை பற்றி நினைத்த அவனது மனதின் ஆழமான கருணையை எண்ணி பார்த்தார்கள். அருணின் கண்கள் கலங்கின. என் செல்லமே என்று சொல்லி அவன் தலையை தடவி கொடுத்தார். அம்மு ஆனந்த பெருமையுடன் அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு, நீ எவ்வளவு நல்ல பையன் அவீர், நீ எங்களுக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்ட என்று சிலாகித்தாள். பட்டாசு சத்தம் இன்னமும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த தருணம் குடும்பத்தின் அன்பினாலும் அவீரின் ஈடு இணையற்ற கருணையினாலும் அமைதியாகவும் அழகாகவும் மாறியிருந்தது. நாமும் நம் மகிழ்ச்சிக்காக மட்டும் வாழாமல் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயர்வான பாடத்தை அந்த சிறுவன் அவீர் தன் செயலில் உலகிற்கு உணர்த்தினான்.